வரவுகள் அதிகமா கிடைக்கிறதுனால பல கவலைகள் இன்றைய தினம் நீங்கள் சமாளிச்சு இன்னும் குழந்தையே பிறக்கல, குழந்தையே உருவாகல அப்படின்ட்டு அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். ஹாப்பி சண்டே நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? உங்கள் நலனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்க நலமாவே இருக்கோம். இன்னைக்கு சண்டே நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கு, என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன நம்ம செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அருமையாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து எழுத்துங்க. உங்களது ஆதரவு எங்களுக்கு முக்கியம். இன்றைய தினம் 13/3/2022ங்க 13 மார்ச் 2022 ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல பிளவ வருடம் மாசி மாதம் 29ஆம் நாளுங்க. இது ஒரு வளர்பிறைங்க, சுபமுகூர்த்த நாளுங்க. நம்ம ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் யோகாதிபதியான செவ்வாய், இன்றைய தினம் சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடன் இணைந்து காணப்படுகிறது. எனவே 7ஆம் இடத்தில் 7 ஆட்சி பலம் பெற்றுள்ளது ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுகிறது. எனவே செவ்வாய் உச்சமடைந்துள்ளதால் 7ஆம் இடத்தில் உச்சமடைந்துள்ளதால் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நடைபெறும் ஒரு சிறந்த தினமாக நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக அமையுங்க. இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய, அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு முக்கியமா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் குழந்தையே பிறக்கல, குழந்தையே உருவாகல அப்படின்ட்டு தவிச்சிட்டு இருக்கிற சில தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அருமையான யோகமான தினமா அமைப்பெறுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள், சந்தோஷம், ஆனந்தம் உங்களது குடும்பத்தில் பெருக வாய்ப்புகள் உண்டு. மேலும் ஏற்கனவே குழந்தைகள் இருப்பவர்களுக்கு அடுத்த குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்குங்க. வயதில் மூத்த குடிமக்களுக்கு இப்பொழுது பேர குழந்தைகள் உங்களது வீட்டில் உருவாக வாய்ப்புகள் உள்ளது. இதன் மூலமாக வயதில் மூத்தவர்களும் பெரியவர்களும் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையில் இன்றைய தினம் கண்டிப்பாக அமைவீங்க. இன்றைய தினம் உங்களது வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள் சிறப்பான வெற்றிகளை தருங்க. வியாபாரம் நல்ல விதத்தில் வளர்ச்சிகள் பெற இப்பொழுது உங்களுக்கு சிறந்த தினமாக அமைப்பெறுங்க. உங்களது குடும்பத்தினுடைய சுமை இன்னைக்கு உங்களுக்கு கூடக்கூடிய சில நேரமா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு மனமகிழ்ச்சிகள் உங்கள் குழந்தைகள் மூலமாக உண்டுங்க. ரொம்ப நாளா நீங்க சில டென்ஷன்ல வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த டென்ஷன்ல இருந்து நீங்க ரிலீஸ் ஆகிறதுக்கான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. அதன் மூலமா உங்களுக்கு உங்களது வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை நிரந்தரமா விடுபட இன்றைக்கு சரியான நேரமாக உங்களுக்கு அமைப்பெறுங்க. இன்றைய தினம் உங்களது நெருங்கிய நண்பர்கள் மூலமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் சில தொழிலதிபர்கள் நிறைய பணங்கள் சம்பாதிக்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் பண வருவாய் பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு சிறந்த தினமா அமைப்பெறுவீங்க. இப்பொழுது உங்களுக்கு அசையா சொத்துக்களான வீடு, மனை, நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய அல்லது வீடினை கட்டக்கூடிய ஒரு சிறந்த தினமா அமைப்பெறதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு அசையா சொத்துக்களுக்கான சேர்க்கை இருக்குங்க. அதன் மூலமா உங்களது டென்ஷன் இன்னைக்கு கண்டிப்பா ரிலீவ் ஆகுங்க. உங்களுக்கு மனதில் புதிய சந்தோஷம் கண்டிப்பா இன்றைய தினம் இருக்குங்க. உங்களது நண்பர்களுடைய உதவி செய்து கூட உங்களுக்கு சில நன்மைகள் மூலமா நீங்கள் அசையா சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் பண வரவுகள் அதிகமாக கிடைக்கிறதுனால பல கவலைகள் இன்றைய தினம் நீங்கள் சமாளித்து நல்ல ஒரு மன நிம்மதியை பெறுவதற்கான சிறந்த தினமா அமைப்பெறுவீங்க. வியாபாரம் நல்ல விதத்தில் வளர்ச்சிகளை பெறும். உத்தியோகத்தில் அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கும் இப்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை காணப்படுதுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் இப்பொழுது கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக ப்ரமோஷன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மனசில் சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களது மனம் கவர்ந்த காதலர் மகிழ்ச்சியாக இருப்பார். இன்னைக்கு ஈவினிங் டைம்ல அவருக்காக நீங்க ஸ்பெஷலா ஏதாவது பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா இன்றைய தினம் உங்களது காதலரோட நீங்க பழிவாங்கற கூடிய நிகழ்வுகளை எதிலையும் நீங்க இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க. எந்த விதமான பழி உணர்ச்சியும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் மீது வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் உங்களது காதலர் மீது அதை செலுத்தாமல் இருந்தால் உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்றைய தினம் உங்களுடைய உண்மையான நிலையை உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு தெரிவித்து அதன் மூலமாக நீங்கள் உங்களது பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள முடியும். எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஏதாவது ஒரு ஆன்மீக தலைவர் அல்லது வயதில் மூத்தவரின் வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே உங்களை விட மூத்தவரின் ஆலோசனைகள் உங்களுக்கு கை கொடுப்பதால் கண்டிப்பாக அதை நீங்கள் இன்றைய தினம் மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வில் உங்களது வாழ்க்கை துணை உங்களுடைய சில குறைகளை சுட்டிக்காட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது இல்வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நல்ல ஒரு உறவை மேம்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு கூட்டாளருக்கு சரியான உணவை தயாரித்து கொடுத்து உணவின் மூலமாக உங்களது திருமண வாழ்வில் இல்லற வாழ்வில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே உங்களுடைய உறவுகள் மந்தமாக இதுவரை இருந்து வந்திருந்தால் உங்களது வாழ்க்கை துணைக்கு எந்த உணவு பிடிக்குமோ அதை இன்றைய தினம் நீங்கள் செய்து கொடுத்து சரியான உணவை தயாரித்து கொடுத்து அதன் மூலமாக உங்களது உறவினை
சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும். உங்களது வாழ்க்கை துணையின் அன்பான அரவணைப்பை இன்றைய தினம் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக இல்வாழ்க்கையில் மிகச்சிறந்த நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. எனவே அதனை முயற்சித்து பார்க்கலாம். இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வு அல்லது உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் இன்றைய தினம் சில ஏழை பெண்களுக்கு நீங்கள் உணவு தயாரித்து கொடுப்பது அல்லது அவர்களுக்கு தேவையான உடைகளை வழங்குவது உங்களது காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நேர்மறையான எண்ணங்களை அதிகரித்துக் கொள்ள ஒரு உதவிகரமாக கண்டிப்பாக அமையுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் வெள்ளை. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 1. நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சிந்தனைகள் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு தினமாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் சிந்தனைகள் புதுவிதமாக அமையும். மேலும் இன்றைய தினம் உங்களது பழைய சிந்தனைகளை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. பழைய சிந்தனைகள் மூலமாக பழைய விஷயங்களை நீங்கள் நினைத்து பார்த்து அதன் மூலமாக சில சோர்வை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உற்சாகமாக செயல்பட இன்றைய தினம் நீங்கள் உங்களது எதிர்காலம் குறித்த சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான நல்ல ஒரு எதிர்காலம் குறித்த ஒரு திட்டமிடலை நீங்கள் மேற்கொள்ள அருமையான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பழகும் பொழுது இன்முகத்துடன் பழக வேண்டும். இன்றைய தினம் உங்களது அலுவலகமாக இருக்கட்டும், உங்களது வியாபாரத்தில் உள்ள வாடிக்கையாளர்களிடமாக இருக்கட்டும், நீங்கள் பணிவுடன் கனிவுடன் நடந்து கொள்வது, இன்முகத்துடன் இருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருவதாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் பொது பணியில் அதாவது சமுதாயம் அல்லது தொண்டு சார்ந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இன்றைய தினம் சில அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனாலும் சிறந்த நல்ல ஆரம்பங்கள் அனுபவங்கள் உங்களுக்கு அலைச்சல்கள் மூலமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் புதிய வேலைவாய்ப்புகளுக்காக முயற்சி செய்பவர்கள் தாராளமாக செய்யலாம். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும். நன்மைகள் அதிகமாக நிறைந்த ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவீர்கள். எனவே புதிதாக வேலை தேடும் இளைஞர்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலைகளை வாய்ப்பு அமைத்துக் கொள்ள இன்றைய தினம் எந்தவித தயக்கமும் காட்ட வேண்டாம். ஆனாலும் எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் யோசித்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தரும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. பிடிக்கலைனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல அப்படின்ற விஷயத்த நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிங்க அப்படின்னா உங்களது வேல்யூபிள் ஃபீட்பேக் மூலமாக நமது வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன். நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.